வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து சென்னை சுங்கத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையோட கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் கூட நம்ம சென்னை தான். சென்னையில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலை வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு. இதுக்கான A to Z டீடைல்ஸ் வந்து என்ன, எக்ஸாம் ப்ராசஸ், செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி வந்திருக்கும், இதுக்கு பேசிக்கா குவாலிஃபிகேஷன் 10th, அதுக்கப்புறம் நீங்க ஐடிஐ முடிச்சாலும் ஓகே தான். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19,900 இருந்து 63,200 வரைக்கும் அப்ராக்ஸா கவர்மெண்ட் சேலரி இதில் வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் இந்த வேலை வாய்ப்புகளோட டீடைல்ஸ் வந்து என்ன, எக்ஸாக்டா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸை நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கையுமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி உங்கள் மொபைல் ஃபார்மேட்லேயே நீங்கள் இந்த வேலைகளுக்கு இப்போ இந்த செகண்டே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு கைட் வந்து பண்ணிடுறேன். எப்படின்ற பார்க்கலாமா? லிங்க் வந்து நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுலேருந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய நம்ம சேனலோட அஃபிஷியல் சைட்டு தான். இதில் வந்து சென்னை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2026க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விட்டுருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் தான். மொத்தம் வந்து ஒரு 3 விதமான வேலை வாய்ப்புகள். இதில் வந்து டீசெண்டான சேலரி தான் இப்போ நமக்கு தரப்பட்டிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் தான். ஆர்கனைசேஷன் எங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் கஸ்டம்ஸ் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து விட்டுருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி ஏப்ரல் 30 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 4 2 நாளைக்கு முன்னாடி தான் அதுக்கான போஸ்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறக்கூடிய எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணலை. இந்த வேலைகளுக்கு முழுக்க முழுக்க இலவசமாகவே நீங்கள் ஆஃப்லைனில் தபால் மூலியமாக நீங்கள் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் பாக்ஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் PDF, ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தபால் மூலம் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னால நோட்டிஃபிகேஷன் PDF அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பழகுடைய ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கும் அனுப்பணும். இது மேபி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். ஆஃப்லைன் மோட் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் இப்போ உடனே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அது கூட உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸான 10th 12th டிகிரி, ஆதார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டிங் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ லிங்க் வந்து இதுதான். PDF ஃபார்மோட லிங்க்கும் இருக்குது. அஃபிஷியல் சென்னை கஸ்டம்ஸோட கரியர் பேஜோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மொத்தம் 3 விதமான வேலைவாய்ப்புகள். ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் சீமேன், அதுக்கப்புறம் கிரீசர் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கேட்டகரி. இந்த 3 கேட்டகரிக்கான வேலைவாய்ப்புகள் 10th ப்ளஸ் வந்து ஐடி, அதாவது ப்ளஸ்ன்னு இல்லாமல் சில வேலைகளுக்கு ஐடி இருக்கு, சில வேலைகளுக்கு ஃபிளாட்டாக நீங்கள் 10th மட்டும் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 19,900 இருந்து 63,200 வரைக்கும் அப்ராக்ஸா சேலரி இருக்கும். செகண்ட் கிரேட் வேலைவாய்ப்புகளுக்கு 18,000 56,900, பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிரந்தரமான பக்காவான வேலைவாய்ப்புகள் தான். ப்ளஸ் இது போக உங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்டோட அலோன்ஸ் அப்படின்றதுமே தரப்படும். அந்த அலோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வைஸ் வந்து சேஞ்ச் வந்து ஆகும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு வேலை ட்ரேட்ஸ்மேனா குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, சீமேனா குவாலிஃபிகேஷன் என்ன, கிரீசர்னா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் தான், கண்டிப்பாக இருக்கணும், மஸ்ட்டாக நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஒரு வேலை இருக்கு, 3 வருஷம் உங்கள்கிட்ட இருக்கு, 2 வருஷம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரையாரிட்டி முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 25 வயசு தான். ஏன்னா இப்போ டூ ஷார்ட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. ப்ளஸ் இது போக ரிலாக்ஸேஷனும் இருக்கு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஓபிசி கேட்டகரிக்குள்ள இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 28 வயசு வரைக்கும், 25 கிடையாது, 28 வயசு வரைக்கும் ஓபிசி ஆறீங்க அப்படின்னா. இதே நீங்கள் SC ST PW கேண்டஸ் ஆறீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, விடோவாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம்ங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ்லையும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் என்டியூர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து PT அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து ஸ்விம்மிங்கும் உங்களுக்கு வந்து மேனிட்டரியாக இருக்கும். ஏன்னா இந்த வேலைகள் கஸ்டம்ஸில் கடல் சார்ந்த வேலைகள் அப்படின்னால ஸ்விம்மிங் வந்து உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேலைகளுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 அதுக்குள்ள நீங்க அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இங்கேயே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் நம்மளோட அஃபிஷியல் சைட்லயே குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அக்யூரேட்டா ஃபில் வந்து பண்ணுங்க. அது கூட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா வச்சுக்கலாம். இல்லைனா தேவை கிடையாது. இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி ஒரு போஸ்ட் கவர். அந்த போஸ்ட் கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 25 சென்டிமீட்டருக்கு 12 சென்டிமீட்டர். இது நம்மட்ட கரெக்ட்டா கிடைக்குமான்னு கேட்டா, கட்டாயமா கிடைக்கும். எங்க கிடைக்கும்னா, நீங்க போஸ்ட் போடும்போது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல விசாரிச்சாலே அவங்களே வந்து உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ அந்த ஒரு சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய இடத்த தான் நீங்க வந்து போடுற மாரி இருக்கும். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து போஸ்ட் வந்து அனுப்பணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார் த மெரைன் விங் போஸ்ட் கஸ்டம்ஸ் கமிஷனர் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட போஸ்ட்ட ஸ்பீடு போஸ்ட்னாலும் பரவால்ல, இல்ல ஆர்டினரி போஸ்ட்னாலும் பரவால்ல. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல வந்து எழுதி போஸ்ட் வந்து பண்ணிக்கணும். அப்படி இல்லைனாலுமே இங்க ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. தி அடிஷனல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போட்டு சென்னை 6,01,000 ராஜாஜி சாலை குடுத்துருக்காங்கல்ல, இந்த அட்ரஸ்க்கும் நீங்க வந்து அனுப்பியிருக்கலாம். ஸோ 2 அட்ரஸ் குடுத்துருக்காங்க. 2ல எத வேணா நீங்க வந்து அனுப்பியிருக்கலாம். ப்ராப்ளம் வந்து கிடையாது. அது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோட அஃபிஷியல் ஜிமெயில் ஐடியும் குடுத்துருக்காங்க. நீங்க அதுக்குமே வந்து டவுட் இருக்கு அப்படின்னா, கேட்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க பர்சனலா ஸ்பீட் போஸ்ட்டுக்கு நீங்க வந்து குடுக்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆர்டினரி போஸ்ட்டோட இது கொஞ்சம் நல்லாவுமே இருக்கும். ஓகே. ஸோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன்னா, இப்போ எப்படி நான் லைவா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்றதும் சொல்லி தரேன். இந்த அப்ளை நவ் லிங்க்க நீங்க வந்து தொட்டீங்கன்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாரி வரும். இதுல வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் பாக்ஸ் வந்து வருது பார்த்தீங்களா? இத நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து டிசெண்டிங்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற சேம் பிளேஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகுங்க. அந்த பட்டன் பாக்ஸையுமே நீங்க வந்து டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு வருது பார்த்தீங்களா? லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ நான் டச் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் சென்னை கஸ்டம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா தான் இருக்கு. இப்படி தான் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆஃப் பேஜ்ல தான் வந்திருக்கு. இங்க இருந்தா அப்ளிகேஷன் ஃபார்மே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நீங்க என்னன்னா எடுக்கும்போது ஜெராக்ஸ் எடுக்கும்போது இந்த பேஜ் மட்டும் எடுத்துருங்க. செகண்ட் பேஜ். மொத்தம் வந்து இந்த இந்த பிடிஎஃப் வந்து 2 பேஜ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்க வந்து விட்டுருங்க. செகண்ட் பேஜ்ல மட்டும் நீங்க வந்து இத மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டீங்க, கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் வந்து வந்துரும். இதுல உங்களோட பாஸ்போர்ட் நம்பரு, டீட்டெயில் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, எல்லாமே வந்து நீங்க கேப்பிட்டல் லெட்டர்ஸ் எழுதுற மாரி தான் இருக்கு. அதனால பார்த்து கரெக்ட்டா எழுதிக்கோங்க. 10த்ல எவ்வளோ மார்க்கு, ஏஜ் ப்ரூஃப் என்ன, ஆதார் கார்ட் நம்பர் வந்து என்ன, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, டேட் ஆஃப் பர்த் இந்த மாரி விஷயங்கள்லாம் ஜென்ரலா கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்கேருந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியுது. ஃபில் பண்ணிட்டு, இது கூட தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே 10த், 12த், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அட்ரஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான எல்லாத்தோட ஜெராக்ஸ் தான். எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இத தாண்டி என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல என்கிட்ட வந்து டைப்பிங்க்கான நாலேட்ஜ் சர்டிஃபிகேட் இருக்கு. அதெல்லாம் எது இருந்தாலுமே நீங்க வச்சுக்கலாம். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் தான். அடிஷனலா உங்களுக்கு ப்ரையாரிட்டியும் குடுக்கும். ஸோ, அதனால தப்பு கிடையாது. ஸோ, இது எல்லாத்தையுமே நீங்க வச்சு தான் நீங்க அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா, இங்கேயே உங்களுக்கு அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுதா பார்த்தீங்களா? தி அடிஷனல் கமிஷனர் சென்னை 6,01,000 கிருஷ்ணா பிளாக் ராஜாஜி சாலை அப்படின்ட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள சென்ட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு போஸ்ட் கவர்ல ஃப்ரம்ல உங்க அட்ரஸும், டூல இந்த அட்ரஸும் போட்டு இப்போ உடனே அனுப்புங்க. இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீடைல்ஸ். ஸோ, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாணிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.